ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து, அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு 3:30 மணி வரலும் இருக்குது. அப்போ சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலாம், 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் அந்த மனையடி இது பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, புதுசாக இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது வார தோஷம், கிழம தோஷம், அதை தவிர ராகு காலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான 1.5 மணி நேரத்தை, அதாவது 90 நிமிஷத்தை 18 நிமிஷமாக 5 விஷயமாக பிரிச்சுக்கிறான் அவர். அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் 18 நிமிஷம், குளித்து வரக்கூடியது 2வது 18 நிமிஷம், 3வது 18 நிமிஷம் கடவுளை வேண்டுவது, அதாவது ஆண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு சாப்பாடு, அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான 18 நிமிஷமும், தாம்பூலம் தரிக்கிறது கடைசி 18 நிமிஷமும் வைக்கிறார். இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி 36 நிமிஷம் அது மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். வைணவர்கள் உபவாசம் இருக்கக்கூடிய, ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது. இதில் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. முடிந்தவரை இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜ்ஜின்னு போட்டு சாப்பிடுவா. அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க இந்த இது சகஸ்ரநாமம், இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறோம். 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் ஒரு 5:45 6:15 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆர்த்தி எடுப்பாள். இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை, அதுவும் 9ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிக்கு, 5:30 மணி 5:45 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்றைக்கி தான் சர்வ அமாவாசை. கார்த்தால சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும்.
முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள். இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு 2 செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா, அதாவது சந்திரன் ராசி சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா, அது தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா, என்ன தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது, அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசியிலேயே ராகு பகவானும் சப்தமாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி ராசியிலேயே நீச்சமாக, அதனால் தேவையில்லாமல் வாயை விட்டு மாட்டிப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறதுனால அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சம் பெற்று போகிறதுனால சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும், குரு பகவான் வந்து தனகாரகன்னு சொல்கிறோம், தனஸ்தான அதிபதியும் வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான பொருள் செல்வங்களும் உலகியல் செல்வங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனும் மற்றும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல போய் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு வீட்டில் இருக்கிறது. இதில் 2 வீடுமே மறைவு ஸ்தானம். 3/8ன்றது வந்து 2மே மறைவு ஸ்தானம். அவர் வந்து ஆபோகலி ஸ்தானமான 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பணவரவு முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. புதுசாக வந்து நீங்கள் ஒரு வேலையில் மாற்றங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சு கொடுத்து 7.5 சனியில் உங்களுடைய ராசியின் 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல வர்றதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 4/3/2024 10/3/2024 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் தேதி கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் 9ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். நீச்சப்பட்டு போயிருந்தாலும் வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து தந்தையின் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 4ஆம் தேதி மதியம் ஒரு 11:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 10ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் இடத்தை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் வந்து பேச்சை வச்சே வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 8ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சந்திரன், இந்த 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் வந்து சுபத்துவம் அடைகிறார். ஏன்னா சுக்கிர பகவான் இருக்கிறதுனால, உங்களுடைய ராசிக்கு 3, 8 அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். தொழில் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு வரக்கூடிய காலமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் சிறு சிறு அசுவ செலவுகள் தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 8ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணியிலிருந்து 10ஆம் தேதி மாலை ஒரு 9:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் சனி, 4 கிரகங்கள் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மொத்தத்தில் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுசீந்திரம், தானும் மாலைய பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அதை தவிர சுசீந்திரம் ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு வடமாலை போட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. எஸ்பெஷலி இந்த கோல்ட் ஸ்மித்து, அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், ஹெச்ஆர் இன்சார்ஜ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. அருகில் இருக்கக்கூடிய அதாவது சனீஸ்வரன் சன்னதி இல்லை நவகிரக சன்னதிக்கு போயிட்டு சனீஸ்வரனுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு எல் தீபமாவது சனிக்கிழமை போட்டு வாங்கும். உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் காத்துட்ருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.